நம்ம இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா சிறியூர் மாரியம்மன் கோயிலுங்க. இது வந்து அடர்ந்த வனப்பகுதியாக்கப்பட்டது. இப்போ இதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை, வெளியாட்களுக்கு அனுமதி இல்லை. இந்த சிறியூர் ஆனகட்டி பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம தெங்கு மரடாக்கு நடை பயணமாகவே வருவாங்க. உன் பேர்ரா? எத்தனாவது? ஆறாவதா? அவ்வப்போது புலிகள் இங்க தென்படுங்க. தென்படக்கூடிய காட்சிகளையும் நீங்க கண்டிப்பா இணையதளத்திலேயோ அல்லது ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டீப் ஃபாரஸ்ட் ரைடு தாங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதிவாசி குடியிருப்புக்கு தாங்க, ட்ரைபல் செட்டில்மெண்ட் ஏரியா. இந்த இடம் எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மசனகுடியிலேருந்து கல்லட்டி போகிற வழியில் சிறியூர்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குங்க. பொதுவாக அந்த சிறியூருக்கு வந்து சுற்றுலா பயணிகள் வெளியாட்களுக்கு வந்து வனத்துறை வந்து அனுமதிக்கிறது இல்லைங்க. இது வந்து ஒரு கோர் ஜோனுங்க. வனவிலங்குகள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வெளியாட்களை வந்து சுத்தமாக அலோவ் பண்ணுறதில்ல. அங்கே உள்ளே வசிக்கிற கிராம மக்கள் மட்டும் டெய்லியும் போயிட்டு வரதுக்கு மட்டும் 24 hours அலவுடுங்க. நமக்கு எப்படி அனுமதி கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறியூரில் ஒரு அம்மன் கோயில் இருக்குங்க. வழக்கமாக அமாவாசை அன்னைக்கு ஊட்டியில் இருக்க மக்கள்லாம் வந்து இந்த கோயிலுக்கு போய் வழிபடுவாங்க. அன்னைக்கு மட்டும் வனத்துறையின் சார்பாக இந்த இடத்துக்கு வந்து அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிறியூர் ஃபாரஸ்ட்டை பற்றி நம்ம தோழர் வந்து முழுமையாக விளக்கம் கொடுப்பாரு, அதை கொஞ்சம் கேளுங்க. நம்ம இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா சிறியூர் மாரியம்மன் கோயிலுங்க. இது வந்து அடர்ந்த வனப்பகுதியாக்கப்பட்டது. இப்போ இதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை, வெளியாட்களுக்கு அனுமதி இல்லை. ஒரு குறிப்பிட்ட நாள், அதாவது மாதத்துல இந்த அமாவாசை, அதுபோக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மட்டும் ஊர்க்காரங்க, அதுவும் உதகைக்காரங்க, உதகை பகுதியை சேர்ந்தவங்க, இந்த கோவில குலதெய்வமா இது பண்றவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதிங்க. மற்ற சுற்றுலா வர்றவங்களுக்கு இங்க அனுமதி கிடையாது. ஆமாங்க. இதுக்குள்ள வந்து உள்ள ஆதிவாசி குடியிருப்பு இருக்குங்க. ஆமா, அதாவது ஆனகட்டி, அதே போல சிறியூர் அப்படிங்கிற ஆதிவாசி குடியிருப்புக்கு அவங்க வந்து என்ன வேணாலும் போயிட்டு வரலாம். அவங்களுக்கு வந்து எந்த தடையும் கிடையாது. மற்றபடி இந்த கோவிலுக்குன்னு போறவங்களுக்கு கூட காலை 6 முதல் மாலை 6:30 வெளியில வந்துருந்தாங்க. அவங்க ஏதோ வழிபாடு ஏதாவது நடத்துறாங்கன்னு நடத்திட்டு 6:30 வெளியே வந்துடணும். அந்த மாதிரிதான் அனுமதி. நாங்க இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமா, கண்டிப்பா இது வந்து அதிக விலங்குகள் நடமாடக்கூடிய இடம் தான். இந்த சிறியூர் ஆனகட்டி பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம தெங்கு மரடாக்கு நடை பயணமாகவே வருவாங்க. அதாவது அந்த ஆனகட்டியிலிருந்து ஒரு வழிப்பாதை இறங்கும். அது வந்து நடைபாதை தாங்க. அதாவது அடர் வனத்துக்குள்ள அந்த ஊர் மக்களுக்கு மட்டும் அனுமதிங்க. அந்த ஒரு ஆண்டுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு நடக்கும்போது, அதாவது அந்த குடமுழுக்கு அந்த மாதிரி அந்த நாட்கள்ல மட்டும் அந்த ஊர் மக்கள்ல ஒரு கூட்டமா ஒரு 2 நாட்களுக்கு போயிட்டு அங்க தங்கி இருந்து அந்த விழாலாம் முடிச்சுட்டு அதே மாதிரி அந்த காட்டு வழியாவே திரும்பி நடந்து வருவாங்க. இதுதாங்க சிறியூர் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. இங்கே நம்ம என்ட்ரி போட்டுட்டோம்னா நம்ம கிளம்பணும். போகிற வழி ஃபுல்லாமே ஆஃப் ரோடு தாங்க. நம்ம ஆஃப் ரோட் பண்ணி தான் நம்ம இந்த 20 கிலோமீட்டரையும் கடந்தாகணும். ரோட்டை பற்றி உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. இந்த ரோடை பற்றி உங்களோட அனுபவம். அதாவது இது வந்து முதல்ல வந்து இங்க ஒரு பொதுவாகவே அரசு அனுமதியோட இதெல்லாம் கூட்டிட்டு போய், அதாவது சஃபாரி நம்ம முதுமலை அந்த மாதிரி சஃபாரி கூட்டிட்டு போயிருந்த இடம் தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதற்கப்புறம் இது புலிகள் ரொம்ப தீவிரமா கண்காணிக்கப்படுறதுனால இதை வந்து போர் ஜோனா அறிவிச்சு இதை வந்து அந்த சஃபாரிக்கு தடை போட்டாங்க. இப்போ வந்து இந்த ஊர் மக்களுக்கும் இந்த கோவிலுக்கு அந்த குறிப்பிட்ட நாள், அதாவது இந்த அமாவாசை, அப்புறம் அந்த மாதிரி, அப்புறம் இடை நாட்கள்ல வந்து செவ்வாய், வெள்ளி மட்டும், அதுவும் அந்த ஊர்க்காரங்களுக்கு மட்டும், அந்த படுகர் இனம் இந்த மாதிரி சில மக்கள் இருக்காங்க இல்லைங்க, அவங்களுக்கு மட்டும்தான், உதகை பகுதியை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இங்க அனுமதிங்க. மற்ற நாட்கள், அதாவது புதன், இந்த ஞாயிறு, சனிக்கிழமை அவங்களுக்கு கூட அனுமதி கிடையாதுங்க. இந்த உள்ளூர் ஆதிவாசிகள் மட்டும் என்ன வேணாலும் போயிட்டு வரலாம், அந்த மாதிரி தாங்க. இந்த சாலை பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவுள்ள சாலைங்க. ஒரு ஆனகட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, அதுபோக சிறியூர் 2 குடியிருப்புகள் இருக்கு, ஆதிவாசி குடியிருப்புகள்.
இது வந்து அடர்ந்த ஒரு புலிகள் வாழக்கூடிய ஒரு இடங்க. அவ்வப்போது புலிகள் இங்க தென்படுங்க. தென்படக்கூடிய காட்சிகளையும் நீங்க கண்டிப்பா இணையதளத்திலேயோ அல்லது வலையொலி காட்சிகள் எல்லாம் நீங்க பார்த்துருக்க கூடும். அது பெரும்பாலும் மாயாறு சாலையில் நீங்க அடிக்கடி பார்ப்பீங்க. மாயாருக்கு அடுத்து அதிகமா ஏன்னா இங்க மாயாறுல வந்து பொதுவா மக்கள் போயிட்டு வர்றதுனால எளிதா அந்த படங்கள் வந்து வெளியே வந்துருது. ஏன்னா இது வந்து அடர்வனச்சாலை, யாருக்கும் அனுமதி இல்லை அப்படிங்கறனால இங்க புலியை பாக்குறவங்க பெரும்பாலும் உள்ளூர் வாசிகளா தான் இருப்பாங்க. அவங்க அதை வந்து வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க அதிகமா அதை எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து போக்குவரத்துல தான் குறியா இருப்பாங்க இல்லையா. புலியை பார்க்கணும்னா யானையை பார்க்கணும்னா அவங்க போக மாட்டாங்க. அதனால அவங்க எடுத்தாலும் வெளியிட போறது இல்லை. மாயாறுல வந்து பொதுமக்கள் சுற்றுலாவாசிகள் எல்லாம் எடுக்கிறனால அது நமக்கு உடனுக்குடன் நமக்கு வந்து வெளியே வந்தது. அதனால புலிகள் நடமாட்டம் மாயாறுல தான் மிகுதியா இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா இது வந்து மிகுதியாக புலிகள் நடமாடக்கூடிய இடங்க. இங்க வந்து புலி, சிறுத்தை, யானை, கரடி, கரடி அனைத்து விலங்குகளும் இருக்குங்க. நம்ம தோழர் வந்து இந்த இடத்த பற்றி ஒரு முழுமையான தகவல் வந்து கொடுத்துருப்பாரு. நமக்கு சிறியூர் போகிறது ஒரு ரொம்ப நாள் கனவுங்க. நிறையா நாள் நம்ம செக் போஸ்ட்டுக்கு போய் நம்மளைய திரும்பி அமுச்சுவிட்ட கதையெல்லாம் இருக்குது. இன்றைக்கி இந்த சிறியூர் மாரியம்மன் கோயிலில் ஒரு விசேஷ நாள்னால் நமக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. நம்ம கூட வரவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊட்டிக்காரர் வந்து வந்திருக்காருங்க. அவர் மூலியமாக நமக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இந்த ரோடை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. இங்கே இருக்க மலைவாழ் மக்கள் வந்து தினமும் இந்த ரோட்டை தான் பயன்படுத்திட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே ரோடு வந்து சேங்ஷன் ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் சொன்னார். ஆனால் வனத்துறை சார்பாக வந்து ரோடு போடுறதுக்கு அனுமதி மறுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. சிங்காரா மாயார் ரோடு மாதிரி இல்லாமல் இந்த ரோடே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. இந்த ஊர்க்காரர் சொன்னார், புலிகள் வந்து அந்த 2 ரோட்டை விட இங்கே தான் அதிக அளவில் நடமாடுதுன்னு சொன்னாங்க. இந்த பகுதி கோத்தகிரி மலை அடிவாரத்தில் தாங்க இருக்குது. கோத்தகிரி மலைத்தொடர்லேருந்து அதுக்கு கீழேனா அந்த சிறியூர் மாரியம்மன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பகுதினாங்க நம்ம ஈரோட்டோட சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வும் நீலகிரியோட முதுமலை டைகர் ரிசர்வும் ஒன்று சேர்ற இடங்க. அதாவது இந்த இடத்த வந்து ஒரு கான்ஃப்ளூயன்ஸ் பார்டர்னே சொல்லுவாங்க. இந்த மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வண்டிங்கெலாம் ரிட்டர்ன் ஆகிட்டுருக்குங்க. கரெக்டாக நம்ம 4:30க்கு அவங்கெல்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து அனிமல்ஸ் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலைங்க. இந்த ரோடே நமக்கு ஒரு கிடச்ச பெரிய வரம் தான். அதுவும் இல்லாமல் எங்கள் வண்டி போக்குவரத்து நீ கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அனிமல் சைட்டிங்குமே கொஞ்சம் டவுட் தாங்க இந்த ரோட்டில். பொதுவாக இந்த சிறியூர் கிராமத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே யூடியூப்பில் வந்து அவ்வளோக்கு வீடியோ இருக்காதுங்க. குறைஞ்சபட்ச அளவே இந்த சிறியூரை பற்றி வீடியோ இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து இந்த சிறியூர் வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். என்னடா அது அனிமல்ஸ் எதுவுமே சைட் பண்ண முடியலன்னு சொல்லி போயிட்டுருக்கும் போது ஒரு அலாம் கால் கேட்டுச்சுங்க, மான்களோடது. ரொம்ப தூரத்துலலாம் கேட்டுச்சு. நாம் வந்து நிற்கலான்னு பார்த்தோம். ஆனால் அது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னால இந்த எங்கேயுமே நிற்கக்கூடாது. அதனால் நாங்கள் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த இடத்துல வண்டி நிறுத்தி பார்த்துருந்தா ஏதாச்சும் அனிமல்ஸ், ஏதாச்சும் ஒரு ப்ரெடேட்டர்ஸுங்க, லெப்போர்டோ இல்லை டைகரோ கிடைக்க நமக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் நம்ம நண்பர்களோட பேசிட்டு போயிட்டுருக்கும் போது ஒரு சென்னை கூட்டத்தை வந்து பார்த்தோங்க. வந்து ரோட்டுக்கு வந்து லெஃப்ட் சைட்லங்க. எங்களை பார்த்து கொஞ்ச நேரத்துலேயே அது உள்ளே ஓடிடுச்சு. அந்த வீடியோ வேணால் அட்டாச் பண்ணுறான் பாருங்கள். கொஞ்ச நேரம் நம்ம அந்த இடத்துல வந்து நின்று பார்த்தோம், ஒரு 10 செகண்டு. ஆனால் நமக்கு எதுவும் கிடைக்கல, எல்லாம் உள்ளே ஓடிடுச்சு வண்டி சத்தத்தை கேட்டோட்டி. சரி, நம்ம அதையும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லி நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம வண்டியை வந்து மெதுவாக தான் ஓட்டிகிட்டு வந்தோம். அதனாலே ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. இப்போ நாம் போகிற ரோட்லேருந்து மொத்தம் 2 ரோடு பிரியுதுங்க. ஒன்று வந்து ஆனைக்கட்டிக்கு, இன்னொன்று சிறியூருங்க. ஆனைக்கட்டினா நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் ஆனைக்கட்டி இல்லைங்க. இங்கே மசனகுடி முதுமலையிலுமே ஒரு ஆனைக்கட்டின்னு ஒரு கிராமம் இருக்குங்க.
நம்ம போகிற வழியில் அந்த யானைகள் மற்ற வனவிலங்குகள் வந்து தண்ணீர் குடிக்க வந்து நிறையா தண்ணி தொட்டிங்க வந்து கட்டி வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த போகிற வழியில் நிறையா தண்ணி தொட்டிகளை பார்த்துட்டேன். போகிற வழியில் ஒரு பிரிட்ஜுங்க, நானே எதிர்பார்க்கல இந்த இடத்துல பிரிட்ஜு கட்டியிருப்பாங்கன்னு சொல்லி. இந்த இடம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க. தண்ணியுமே கொஞ்சம் அதிக அளவுலனா போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் வண்டியில் போகிறப்ப ஏதாச்சும் வனவிலங்குகள் வந்து தண்ணி குடிக்க இருக்கான்னு பார்த்தோம், ஆனால் எதுவும் இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க. எங்களுக்கே அதிசயமாக இருந்துச்சு, என்னடா தார் ரோடு போட்டிருக்காங்கன்னு சொல்லி. அப்புறமேட்டு நாங்கள் ஊர் மக்கள்கிட்ட கேட்டோம், இந்த ஆனைக்கட்டி பகுதிக்கு போகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து தார் சாலை வந்து போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ரிலீஃப் கிடச்சிச்சிங்க. அந்த ரோட்டில் நம்ம குலுங்கி வரத்துக்கு இதில் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிறதுக்கும் நமக்கு நல்லா இருந்துச்சு. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஆனைக்கட்டிக்கும் செரியூருக்கும் போகும் போல். இதுதாங்க ஆனைக்கட்டி கிராமம். நம்ம ஒரு வழியாக உள்ளே போயிட்டோம். இங்கே இருக்க மக்கள் எல்லாமே நம்மளை கொஞ்சம் அதிசயமாக தான் பார்த்தாங்க. இங்கே பொதுவாக இந்த வண்டி போக்குவரத்து வந்து அவ்வளோக்கு இருக்காது. ஏதாச்சும் நம்ம காரில் போனால் கூட ஏதோ அதிசயமாக தான் பார்த்தாங்க நம்மளைய. ஆனைக்கட்டி கோவிலுங்க இங்கே பாருங்கள், நடு காட்டில் கூட எவ்வளோ ஒரு அழகிய கிராமம் இருக்குங்க. எல்லாம் வந்து கான்கிரீட் வீடு தான். நான் கூட நினச்சேன் ஏதோ மண் வீடு, சாலை வீடு அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். பார்த்தா இங்கே கான்கிரீட்லேயே எல்லாம் வீடு கட்டியிருக்காங்க. இங்கே இருக்க பசங்களும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நம்மளே கொஞ்சம் அதிசயமாக தான் பார்த்தாங்க எல்லாருமே. இந்த இடத்த பார்க்க யோகேஷா, எத்தனாவது படிக்கிற? 8th. உன் பேர்ரா? எத்தனாவது? 6வதா? எத்தனை வருஷமா இருக்க? பிறந்ததுலேருந்தேவா? தெரியலையா? இங்கே தான் இருக்கீங்க மொத்தமாக குடி. வீட்டில் எத்தனை பேர்? 5 பேர் சார். 5 பேரா? ஏதாச்சும் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க அந்த ரோட்டில்? ஆமாம் சார். என்னென்ன பார்த்துருக்கீங்க? சிறுத்தை. சிறுத்தை பார்த்துருக்கியா? யானை சார். யானை வேற? புலி, மான். புலி பார்த்துருக்கியா? எப்போ பார்த்தா கடைசியா? பஸ்ஸில் வரும்போது பார்த்தா சார். பஸ்ஸில் வரும்போது பார்த்துருக்க புலி? கவர்மெண்ட் பஸ்ஸில்? என்ன டைமு? 4:30 மணி சார். 4:30 மணிக்கு பார்த்துருக்க. வேற எதுவும் விலங்குகள் பார்த்ததில்ல? சென்னாய் அதெல்லாம் பார்த்தோம் சார். பார்த்துருக்கீங்க? ஆமாம் சார். இந்த பசங்களாம் நம்ம இப்போ கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறானுங்க. உன் பேர் என்னடா? யோகேஷ். யோகேஷ். உன் பேர்? பசுபதி. பஸ்வர். இதுதாங்க ஆனைக்கட்டி கோயிலுங்க. நம்ம ஒரு வழியாக வந்துட்டோம். மக்களே இதான் அந்த ஊர் பேர்னா ஆனைக்கட்டி. இதான் கோயில். என்ன சாமி இது? என்னது? மாசி கரியப்பன் கோயிலாங்க அது. எந்த ஸ்கூல்ரா படிக்கிறீங்க? எங்க இருக்குது? ஓ, மஸ்னகுடி போற வழி இல்லையா? சரிங்க. அந்த பசங்களுமே நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. நம்ம என்ன கேள்வி கேட்டாலுமே அதுக்கு
பொறுமையாக பதில் சொன்னாங்க. சரி, அவங்களுக்கு நன்றியை சொல்லிவிட்டு நம்ம அடுத்தது சிறியூர் கிளம்பிட்டோங்க. சிறியூரில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ரோடு இந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆஃப் ரோடாக. இங்கே ஆனைக்கட்டியில் போட்ட ரோடு வந்து இங்கே சிறியூரில் வந்து போட கிடையாது. இங்கே அந்த ஆனைக்கட்டி ஜங்ஷன்லேருந்து இந்த சிறியூர் போகிற ரோடே ஏற்ற இறக்கமாக தான் இருந்துச்சு. இந்த ரோடு பார்க்கவே ஒரு விதமான அற்புதமானங்க இருந்துச்சு நமக்கு. இங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில திருப்பியும். நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கும் போதே ரோட்டுக்கு லெஃப்ட் சைட்லங்க ஒரு மலைங்க மேலே எதுமோ உட்காந்துட்ருக்கு நம்ம தோழர் சொன்னார். ஆனால் நம்ம கேமரா எடுக்கிறதுக்குள்ளேயே அந்த உருவம் வந்து போயிருச்சுங்க. என்னவா இருக்குன்னு தெரில, ஏதோ மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் பெரிய அளவில். ஒரு வழியாக நம்ம செரியூர் பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே இருக்க மலைத்தொடர்கள் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இங்கேருந்து கரெக்டாக நமக்கு தார் ரோடு ஆரம்பிக்குது. இந்த இடத்துலேருந்து சிறியூர் எல்லை வந்து ஆரம்பிக்குதுங்க. அதனால இங்கே ரோடு போட்டிருப்பாங்க போல் நமக்கு. அவ்வளோதாங்க, நம்ம பக்கத்தை வந்துவிட்டோம். இந்த கோயிலோட பாட்டு சத்தெல்லாம் நம்ம கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் தூரத்தில் இந்த குடியிருப்புங்களுமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் மக்களே செரியூர் மாரியம்மன் கோயில். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. பாருங்கள், நடு காட்டுக்குள்ளே ஒரு அழகிய கோயிலுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் சவுண்ட் எதுவுமே கேட்காது. ஆனால் அவங்க ஏதோ படுகாஸ் பாட்டு போட்டிருந்தாங்க. அந்த பாட்டு போட்டால் காப்பி ரைட் போட்டுருவாங்கன்னு சொல்லி நான் வால்யூம் வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிட்டேன். இந்த கோயில் மட்டுமே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதுதாங்க செரியூர் மாரியம்மனுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்து கும்பிட்டுக்கோங்க. உங்களால் இந்த இடத்துக்கு வர முடியலனாலுமே இந்த கடவுளை பார்த்து கும்பிட்டுக்கோங்க. அப்படியே அந்த கோயிலிருந்து கீழே போனால் ஒரு நீரோடை இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் கிளம்பிட்டோம். இங்கே இந்த போகிற வழி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நம்ம ஆனைக்கட்டி வரத்துக்குள்ளேயுமே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இருட்டிருச்சுங்க. இருட்டில் இந்த இடம் பார்க்குறதும் போது ஒரு அதிபயங்கர காடு மாதிரிலாம் நமக்கு தெரிஞ்சிச்சுங்க. சரிங்க மக்களே, இன்றைக்கான வீடியோ வந்து அவ்வளோதான். நம்ம மேலும் வந்து ஒரு சுவாரஸ்யமான பதிவுடன் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.